19th question. The fixed points of the transformation W is equal to 1 plus 3iz divided by I plus z are option A I minus I, option B I, option C 1I, option D 1 and minus I. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இதுல ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐடியா நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலையும் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி ஆன்சர் இப்போ கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபிக்ஸட் பாயிண்ட்னாலே டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வருது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூன்னு இருக்கும். இப்போ ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட்டாவே இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் வரும். ஃபிக்ஸடுன்ற வேர்டுலேயே நம்மளுக்கு ஆன்சர் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஃபிக்ஸடுன்ற வேர்டில் நம்மளுக்கு அதே பாயிண்ட்டுக்கே தான். அப்போ எஃப் ஆஃப் இசட் வேல்யூ எதுக்கே போகணும், இசட்டுக்கே போகணும். அப்படி இருந்ததுனாக்கா அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்போ கொடுத்துருக்குற இந்த எஃப் ஆஃப் இசட்டை நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும், இந்த கொடுத்துருக்குற எஃப் ஆஃப் இசட்டை இதுதான் நம்மளுக்கு எஃப் ஆஃப் இசட். இதை நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணோம், இசட்டுக்கு ஈக்குவேட் பண்ணி இசட்டோட ஆன்சர் போட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கான ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த கொடுத்துருக்க வேல்யூ நம்மளுக்கு 1 plus 3i இசட்ன்றது அண்ட் எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இசட்டுக்கு ஈக்குவேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இசட் இன்டூ ஐ பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 plus 3i இசட்னு வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்மளுக்கு இந்த ரெண்டுத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். இசட் இன்ட்டு ஐ, இசட் இன்ட்டு இசட் ஸ்கொயர், இசட் இன்ட்டு ஐ இசட் ஸ்கொயர். இந்த 1 plus 3i இசட் லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 3i இசட் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இசட் ஸ்கொயர் மைனஸ் 2i இசட் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இது பார்த்தீங்கன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாடல்ல இருக்கு. உங்களுக்கு டைரக்டா ஃபேக்டரைஸ் பண்ண தெரிஞ்சது இல்லை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இல்ல ஃபேக்டரைசேஷன் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா அதை வச்சு நீங்க இசட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா வச்சும். இப்போ இதுல டைரக்டா நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இசட் மைனஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. நீங்க குவாட்ரடிக் ஈக்குவேஷன்லயும் சால்வ் பண்ணீங்கனாலும் இதே இசட் இஸ் ஈக்குவல் டு ஐ கமா ஐன்னு தான் கிடைக்கும். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஐ ட்வைஸ். ஸோ ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எது வருது நம்மளுக்கு ஐ அண்ட் ஐஏ வருது. ஆப்ஷன் பில இருக்க ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். எப்பயுமே ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறீங்க, எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட்ன்றதுக்கு போட்டுக்கிட்டு இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸோட ஆன்சர் கிடைக்கும்.